எங்க தனம் போயிடுச்சா? உனக்கு பிடிக்குமேனே ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே தனத்து கூட கொஞ்சம் கொடு. பத்திரிக்கை பாத்தீங்கல்ல, ஊருக்கு போறீங்களா? போய் தானே ஆகணும். தனத்துக்கும் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அவ ஊருக்கு போலியா? எனக்கு தெரியலையே, தனத்தை தான் கேட்கணும். நீங்களும் தனமும் கிளாஸ்மேட்ஸா? ஆமா, 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம். யாரு தானே சொல்லிச்சா? மறந்துட்டேன். நடராஜன் சார் அவங்க ஒய்ஃபும் நாளைக்கு நம்மள ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடந்து 25 வருஷம் முடியுதான். எனக்கு வேலை இருக்கு, நீங்க வேணா போங்க. நாளைக்கு சண்டே தானே? ப்ளீஸ் விட்டுருங்க, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. ஹலோ. சார் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்துருவேன். வளர்மதிக்கு தான் ஏதோ வேலை இருக்கான். நீங்களே சொல்லுங்களேன். ஹலோ. ஏமா, இதை விட முக்கியமான வேலையாமா உன் வேலை? ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு, அவரை அனுப்பி வைக்கிறேன். அப்படியா? நீ சும்மா சொல்ல மாட்ட. அவசியம் தனத்தை அனுப்பி வச்சிரு. அதை நம்பிதான் 20 நாட்டுக்கோழி வாங்கி வச்சிருக்கேன். சரிங்க சார், நானும் ஏதாவது ரீசன் சொல்லிட்டு வர பாக்குறேன். Seripa, Kindala, comment pouvez-vous apprécier ma chanson? Moi, j'avais chanté. C'est Dushant, c'est Devendra. சார், நீங்க பேசுறது பிரெஞ்சா இருந்தா கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டா புரியுது. எனக்கு இப்ப பாட்டு வேணும். சண்முகம். ஐயோ, உங்க சுதி வேற, நம்ம சுதி வேற. பாட்டுன்னா அது பாட்டா இருக்கு. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். தனோ, நீதான் பாட. நான் பாடுறதா? என்ன சொல்ற? தனா, பாடுவியா? கேக்குறாருல. எங்க போற? லாஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல? இல்ல சார், போதும், முடிச்சுக்கலாம். யார் ஜெயிச்சா என்ன? அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அவர் சொல்றதா சரி, போதும். அவங்களே ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும். தானா, நீ தான் ஜெயிக்கணும். இங்க பாரு, எவ்வளவு போனா நீ தான் ஜெயிப்பேன்னு அவ்வளவு பேரும் பந்தயம் கட்டி இருக்கோம். வளர்மதி, நான் மட்டும் என்ன சும்மாவா? நீ தான் ஜெயிக்கிற. சார், ஸ்டூல் எடுத்து போடுங்க சார். மட்டும் ஆட்டு. எவனோ வண்டி இடிச்சாடா. டேய், வர வெளியில. இறங்கடா கீழ. இப்ப இறங்கறியா? வர வெளியில. ஏய், குடிச்சிரடா. நான் பார்த்தேன். உள்ள ஃபாரின் பார்ட்டி வச்சிட்டு கலாச்சின்னு வரீங்களா? மேஸ்திரி, தெரியாம தானே பட்டுட்டது. கோச்சிக்காதீங்க. சார் யாருன்னு தெரியுதா? நான் இப்ப சார் வீட்ல தான் இருக்கேன். சாரா? எந்த சாரு? ஓ, அந்த சாரா? இருடா. யாரவன்? தெரிஞ்சவ மாதிரி இல்ல பேசுறான். சார், இல்ல. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பரவாயில்ல, இதுவும் பாவம் தனியா இருக்குது. அப்படி இப்படியே பார்த்து செட் பண்ணிட்டியா? என்ன பேச்சு பேசுற? ஊர்ல நடக்காதா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் என்ன நடக்குன்னு தெரியாதா? வேற நாங்க தான் 2 போராடிக்கிறேன்.
அப்படியே பார்ட்டியை கடைசி வரைக்கும் பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பாய் மூடியா மேஸ்திரி. தானா பார்ட்டியை பிடிச்சாலும் சூப்பரா தான் பிடிச்சிருக்கேன். கொஞ்சம் விட்டா என்னவோ பேசிட்டு இருக்க. என்னை மடிக்க. ஏய் ஏன் ஏல வந்து ஏன் மேல கை வைக்க மௌன பேர். சரி அடிக்கடா. போதுடா அவன. யார் மேல கை வைக்க. போடா. நீ வா இது. நீ வா பண்ணு. கை வச்சு என்ன மேஸ்திரி. விடுங்கடா. ஏய் மேஸ்திரி கை. சார் போடுங்க சார். நீ வா இந்த பாகம். ஏய் சண்முகம். சார் எடுத்துங்க சார். ரெடி அவன் குளிச்சிட்டு. வேணாம் சொன்னா கேளு சண்முகம். என்னடா ஆனா அடிக்கற. சண்முகம். ஐயோ இவனை காப்பாத்துறா. அவன் ஃபைட் தெரியுமா? எவ்வளவு ஒட்டிக்காத. என்ன அடிக்கிறியா? அவ்வளவு சுகம் மாட்டியா? ஏய் சண்முகம் வா இங்க. யாராவது சொல்லுங்க. என்னடா நீ என்ன பாத்துங்க. அடிபட்டு அவன் தண்ணி போட்டு எனக்காக எதுக்கு இப்படி சண்டை போடுற? யா சொல்லுங்க. எவ்வளவு ஒட்டிக்காத. எங்க போறீங்க? குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல அது பால் குடிக்கட்டும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தின்னு புரியாத மாதிரி பாக்குறீங்க? தானே உங்களோட கிளாஸ்மேட்டுன்னு ஏன் ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லல? 2 பேரும் திட்டம் போட்டு நாடகம் ஆடிட்டீங்கல்ல? எது நடக்கூடாதுன்னு நினைச்சனும் அதுவே நடக்குது. சந்தேகம் வாழ்க்கையோட அடிவேரையை நாசமாக்கிடும். சந்தேகம் வந்தப்புறம் எதை பார்த்தாலும் அதுவாவே தோணும். நீங்க அவளை விரும்பலன்னு என்ன நேரா பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. முடிஞ்சு போன கதையை பத்தி இப்பயும் பேசுறேன். உலகத்துல காதலிக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்களேவா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? யாரைத்தான் விரும்பல? அவங்கவுங்களுக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு ஆனப்புறம் அதுக்காக தான் ஓடி ஓடி உழைக்க வேண்டியிருக்கு. உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு நான் ஏதாவது துரோகம் நினைச்சிருப்பேனா? தனத்தை நான் ரோட்ல பார்த்துட்டு அங்கேயே விட்டுட்டு வரதுக்கு எப்படி மனசு வரும்? என் நிலைமை நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதை நான் தப்புன்னு சொல்லல. நீங்க 2 பேரும் என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்ததுனாலதான் இப்ப எனக்கு அமைதியே போச்சு. நான் தோத்துருவேங்கிற பயத்துலதான் சேர்ல இருந்து புடிச்சு தள்ளி மிருகத்தனமா பிஹேவ் பண்ணிட்டேன். இப்ப ஆபீஸ்ல கூட என்னால நிம்மதியா வேலை செய்ய முடியல. இப்ப என்னால சமாதானம் சொல்லிக்க முடிஞ்சாலும் எனக்கு எதிர்காலத்தை நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு நிம்மதியை கொடுங்க ப்ளீஸ். மெதுவா பேசு. மெதுவா 1 வாரம் கழிச்சு பேசலாம் தான் இருந்தேன். இப்ப அதுக்கு அவசியமா போச்சு. இனிமே அவ இங்க இருக்க கூடாது. நானே சொல்லிடுறேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் அதை பார்க்காம இருந்திருந்தா அது ரோட்லயே கடந்து காலத்தை தள்ளி இருக்கும். இப்ப தனத்தால வெளியில போய் அந்த பையனை வச்சுக்கிட்டு பழைக்க தெரியாது. மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போனா பாலுவோட படிப்பு வீணா போயிடும். தனத்தோட வாழ்க்கை தான் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. அதை பத்தின கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். என் ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு தான் வேலைக்கு அனுப்ப போறேன். 2 வயசான பெரியவங்களை பாத்துக்கிட்டா போதும். பையன் படிப்பெல்லாம் கெட்டு போகாது. சம்பளம் எல்லாம் பேசிட்டேன். இப்ப அதுக்கு அவசியமே இல்லை. அது இங்க எங்கேயாவது ஒரு மூலையில கடந்து அந்த பையனை காப்பாத்திக்கிட்டோம். நீ சந்தேகப்படுறத இனிமே விட்டுடு. உங்க மேலையோ தனத்து மேலையோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் உங்களை எழுந்துருவேணும்னு தான் என்
கவலை எல்லாம்